ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் வர ஹீரோயினுக்கு வெறும் 14 வயசு தான். அவள் தான் வறுமைக்காக படிப்பை இழந்து, கனவு இழந்து, அவள் ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் இழந்து, அவள் வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டங்கள் இதைத்தான் இந்த ட்ராமாவை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே உங்களோட பெரிய பெரிய லைக்ஸையும் கொடுத்துக்கிறங்க. ஆனால் அந்த ட்ராமாவோட நேம் என்னன்னு தெரியல. இந்த ட்ராமாவோட ஃபுல்லிங்குமே எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிடைச்சதை வச்சு இந்த ட்ராமா போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த ட்ராமாவோட ஃபுல்லிங் கிடைச்சா நான் அடுத்த பாட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பேர் சோயா. இவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. இவ வேற ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்காக வந்திருக்கா. அப்போ தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்திருக்கோன்னு இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மனநல வளர்ச்சி இல்லாதவன் ஒருத்தன் வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் நம்ம சோயா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னை விடுன்னு சொன்னவ டக்குன்னு அங்குள்ள சிஸ்டர் எடுத்து அவன் தொடையில பார்த்து குத்துணுன்னா அவன் ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கத்துனோன்னா இந்த பொண்ணு அங்கேருந்து ஓட போகிறா. பார்த்தா அவங்க பாட்டி எல்லாருமே வந்துட்டு நீ என்னடி என் பேரனை பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோயாவை இழுத்துக்கிட்டு வராங்க. இவனும் ஐயோ இவன் காலில் என் குத்திட்டேன், என் காலிலேருந்து ரத்தம் வருது, எனக்கு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அங்கே எல்லா லேடிஸும் வந்தவங்க நம்ம ஹீரோயினை என்னை விடுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும் சொல்ல பாவம் நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நல்லா அடிங்க, என்ன தைரியம் தான் என் பேரனை இந்த மாதிரி குத்திருப்பா, அவளை விடாதீங்கன்னு சொன்னால் அவங்கள லேடிஸ்னால் பாவம் அந்த சோயாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் இவளுக்கு தெரிய வருது நம்மளை இந்த வீட்டுக்கு விற்றுருக்காங்க, அதாவது வேலைக்காக இல்லை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பாட்டு சொல்கிறாங்க, என்னடி எங்கடி போகணும்னு நினைக்கிறா, உங்கள் அம்மா வீட்டுக்குலாம் நம்ம போக முடியாது, இதுதான் உன் வீடு, என் பேரனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம சோயாவா ஐயோ என்னை விடுங்க, இல்லை இது என் வீடு, இல்லை எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோயாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வித்தவன் இருக்கிறான்ல, அதாவது நம்ம சோயாவோட அங்கிள் தான் அவரை உள்ளே வராரு. அந்த பாட்டிட்ட ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அப்படியே நம்ம அந்த அங்கிளை பார்க்குறாங்க. ஆனால் அந்த அங்கிள் இங்கே உனக்கு நல்லா கிளாத்து ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும், படிப்பும் கிடைக்கும், ஆனால் நீ உங்கள் சொன்னபடி கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியுது நம்ம இங்கே வேலைக்காக வரல, நம்மளை கூட்டிகிட்டு இங்கே விற்றுட்டாங்க, அதாவது இந்த மனநல சரியில்லாததுக்கு நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு பாவம் நம்ம சோயாவும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அறியாமையில் நம்ம ஏமாத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கிளை பார்த்துக்கிட்டு அப்போ என் வீட்டுக்கு எனக்கு போக முடியாதா, இதுதான் என் வீடா, இனிமேல் நான் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே மனசு உடஞ்சி அப்படி கீழே உட்காந்துறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த மனநல சரியில்லாதவன் நீங்கள் தானே என்னோடய ஒய்ஃப், ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் பக்கத்தில் வந்தோன்னா என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பாவம் நம்ம சோயாவும் கடந்து கத்துறா. ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். ஆனால் அவனை விடாமல் காலை பிடிச்சிக்கிட்டு அவளை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறோன்னு தெரியாமல் இவனை தள்ளி விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து அங்கே உள்ள கபோர்டு இடிச்சு அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடா. இவன் அடிப்பட்டு தலையிலேருந்து ரத்தத்தை பார்த்தோன்னே அவனும் பயந்துடான். ஐயோ பாட்டி சீக்கிரமா இவன் மயக்கம் விழுந்துட்டு அவளுக்கு தலையிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னோன்னா அதோட அந்த பாட்டியை கீழே ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே சோயாவை போட்டுட்டு அப்படி மூடி வச்சுட்டாங்க. பாவம் இவ்வளோ மயக்கப்பட்டு இருக்கா. அவனும் பார்த்துட்டு ஐயோ அவ இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இவன் இங்கேயே இருக்கட்டு, இல்லாட்டி தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பா, கொஞ்ச நாள் இருந்தாலும் அவன் அடங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னை மேலே தூக்கி விடுங்க, ஏன் என்னை இந்த இடத்துல போட்டுருக்கீங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிக்க பார்க்குறா. ஆனால் காலில் அடிபட்டு இருக்கிறனால பாவலால் எந்திரிக்க முடியல போல இருக்குது. அவங்க பாட்டிகிட்டே கதவை மூட்டுட்டா, இவளா இப்படியே இருக்கட்டும், அப்போதான் இவளுக்கு புத்தி வரும், இல்லாட்டி இவள் ஓடி போயிடுவா அப்படின்னு சொன்னா அவனும் அதோட கதவை மூடிறான். இவனோட பேர் சீன். அதோட இவனும் வீட்டு விட்டு வந்தோன்னா அந்த கிராமத்தில் உள்ள மற்ற பசங்க மற்ற ஆளுக்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன சீன் நீ ஒரு அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான்னு கேள்விப்பட்டா, கல்யாணம் ஆகி ஒரு வாரமாச்சு, என்னாச்சு நீ பக்கத்தில் போனியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. இவனுக்குமே பாவம் புரிய மாட்டேங்குது. இல்லை நான் பக்கத்தில் போனால் அந்த பொண்ணை என்னை அடிக்குது, என்னை பார்த்து பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்களாம் என்னது உன்னை பார்த்து பயப்படுதா, உன்னை அடிக்குதா, நீ ஆம்பளை தானே, நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே, நீ ஒன்றும் உன் பொண்டாட்டியை டச் பண்ணவே இல்லையா, அப்போ எதுக்குடா உனக்கெல்லாம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தப்பாக அவனை தூண்டி விட்டோன்னா இவனை இல்லை நான் ஆம்பளை தான், என்னால் முடியும், எனக்கு அந்த பொண்ணை நான் அடிப்பேன், என்னால் முடியும்னு சொன்னால் ஓ அப்படியே எங்கே பாரு, இப்போ இவன் பொண்டாட்டியை தொட்டுப்பாரு, நீ அவளை அடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தூண்டி விட்டோன்னா இவனை என் பொண்டாட்டியை பாரு, நான் தொட்டு பார்க்குறேன், நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த அண்டர் கிரவுண்டில் அப்படி இறங்கி வரான். பாவம் நம்ம ஹீரோயின் அப்படி பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த சின்ன நம்ம சோயா பக்கத்தில் நீ என் பொண்டாட்டி தானே, நான் உன் புருஷன், அதனால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் இப்போ உன்னை டச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அப்படியே எழுந்திருக்கிறேன். அவங்களோ டச் பண்ணுடா, அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினை விடு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கேருந்து போ, நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னது பொண்டாட்டி இல்லையா, என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட எந்த மாதிரி பேசுவா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவன் சோயா போட்டு அவன் அடின்னு அடிக்க இதெல்லாம் அவங்க மேலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா
நல்லா அடி உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்காட்டி நல்லா அடிக்கிறேன் இப்போதான் நீ ஆண்மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாவம் அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினால் அந்த அடியை தாங்க முடியாமல் அங்கே உள்ள ஒரு கூர்மையான ஸ்டோன் எடுத்து கழுத்தில் வச்சுட்டு இப்போ நீ ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லை என் கழுத்தை அறுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உடனே அவனும் பயந்துறான். நம்ம ஹீரோயின் லைட்டாக அறுத்து காட்டுறா, இங்கேருந்து ஒழுங்கா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் மேலேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் பார்த்து பயந்துறாங்க. ஐயோ அந்த பொண்ணு என்ன இப்படி நடந்துக்கிறா, ஏதாவது பண்ணிக்க போறா, வா நம்ம இங்கேருந்து ஓடிடலான்ட்டு அவங்களும் ஓடிடுறாங்க. உடனே நீனு மேலே போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தணுன்னா உடனே அந்த சின்னுமே பயந்து அங்கேருந்து மேலே போயிடான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த கிராமம் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது. இங்கேருந்து நான் எப்படி போவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பாட்டியும் வந்து அவங்க அங்கிள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னடா அந்த பொண்ணு ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இவளை எப்படி நம்ம வலிக்கு கொண்டுட்டு வர்றது, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அங்கிள்னு சொல்கிறாங்க, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தானே, அதனால தான் அந்த பொண்ணு பயப்படுறா, ஆனால் போக போக சரியாக வந்துடும், அவள் போக்குக்கு அவளை விட்டு பிடிங்க, அவளை இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிறத விட வெளியே விட்டு அவளை கொஞ்சம் மாதிரி பழக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க பாட்டியும் அதோட ஒத்துக்கிறாங்க. அதோட இந்த சின்ன நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்க, நீ சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுறா. இங்கேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு போனால் அதுக்கு நம்ம நல்லா இதமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் அது வரைக்கும் என்னை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுல, நான் உங்களை வந்து புரிஞ்சுக்கணும், இந்த கிராமம் என்ன ஏது எப்படின்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாமல் நான் வேலையே பார்க்காம இந்த அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தானாக்கா நான் மூச்சு முட்டி செத்து போயிடுவேன், உங்கள் ஒய்ஃப் இப்படி தான் சாகணுமா என்ன, ப்ளீஸ் உங்கள் பாட்டிகிட்ட சொல்லி நம்ம எப்படியாவது என்னை மேலே கூட்டிகிட்டு போங்க, நான் உங்கள் பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சோயாவும் மெதுவாக அவன்கிட்ட சொன்னோன்னா அவனும் ஓ அப்படியே நீ சொன்ன பச்சு கேட்பில்ல என்னை விட்டுட்டு போக மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நிச்சயமாக போக மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து சூரியன்லாம் பார்க்கணும், நான் சந்தோஷமாக விளாடணும், அப்போ தான் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் சரி நான் பாட்டிகிட்ட சொல்லி உன்னை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் அவனும் சிரிச்சோன்னா நம்ம ஹீரோயின்மே சிரிச்சுக்கிட்டு நான் எப்படியாவது மேலே போகணும், இந்த கிராமம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதோட மேலே வரா. பார்த்தா இவளை ஒரு ஆடு மாடி மாதிரி கையை கட்டி அவட வெளியே அவன் இழுத்துக்கிட்டு வரான். நினைவை தப்பிச்சு போயிடுவான்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழிச்சு இப்போ தான் இவளை வெளி உலகத்தையே பார்க்குறா போல இருக்குது. அப்படி சூரியனை பார்த்தோன்னா கண்ணெல்லாம் கூசுது. இவனா ஏதோ ஒரு ஆடு மாடை கட்டி இழுத்துக்கிட்டு வர மாதிரி அப்படி தெரு ஓரமாக அப்படி இழுத்துக்கிட்டு வரான். அவங்க உள்ள எல்லாவங்க எல்லாரும் இதுதான் உன்னோட பொண்டாட்டியா, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளா, அழகா இருக்காளா, எங்கடா பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிசய பொருளை பார்த்த மாதிரி அங்கே உள்ள கிராமத்து ஆட்கள் குழந்தைங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்குமே இந்த கிராமமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா இங்கே 4-5 வீடு தான் இருக்குது, இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு அதோட நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இந்த சின்ன நல்லா தூங்குறானா, அந்த நேரம் பார்த்து சோயா சரி இப்போ தான் சரியான டைம், நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அவளும் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அந்த வீட்டை விட்டு வந்து அப்படியே அங்கேருந்து ஓடலாண்டு அவளும் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாவம், ஆனால் அதுக்குள்ளே அங்கே கிராமத்து மக்களே கூடிடுறாங்க, இவ்வளோ துரத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு ஓரா, அதுக்கு மேலே முடியல. பார்த்தா நம்ம ஹீரோயினை சுற்றி வளைச்சிறாங்க. நம்ம ஹீரோயினு கெஞ்சிரா, ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, இது என் வீடியில் என்னை விட்டுடுங்க ஏன்னா அப்படிங்கிற மாதிரி பாவம் அவளும் அவங்ககிட்ட உள்ளலாம் கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இழுத்துக்கிட்டு வந்து திரும்ப வீட்டில் விட்டுறாங்க போல இருக்குது. அதோட அந்த பாட்டி போட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை அடின்னு அடிக்கிறதுல பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு காது எல்லாமே வீங்கி போயிடுது. இன்னும் என்ன தைரியம் தான் இங்கேருந்து தப்பிச்சு பார்க்குவோம், அவன் காலை உடச்சிருவான், நான் உனக்காக பணம் கொடுத்துருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி எல்லாருமே இவளை போட்டு அடிக்கிறாங்க. அதோட அந்த அங்கிளும் வந்து அது சொல்கிறாரு, சோயா நான் சொன்னபடி கேளு, நீங்கள் தான் இருக்குன்னு, ஏன்னா நான் 20,000 உன்னை நம்பி வாங்கி உங்கள் ஆண்டிகிட்ட கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அவனை பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கா, என் லைஃபே அப்படி கெடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அதோட அப்படியே மயங்கி கீழே விழுந்துடா. ஆனால் இவன் பாவம் அடிபட்டு இருக்கிற பார்த்துட்டு அந்த சின்னமே ரொம்ப அழுகிறான். ஏன் இந்த மாதிரி போனா, நான் உன்னை நம்பி தானே வெளியே விட்டேன், ஏன் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சா பாரு பாட்டி உன்னை எந்த மாதிரிலாம் அடித்து வச்சுக்கிறாங்க, எனக்கு பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுமே பாவம் தான் அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அதோட சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஆடு மேய்க்கிறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி கையை கட்டி தான் அவன் இழுத்துக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயின்மா அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறா. பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, இது என்ன ஃபுல்லாக மவுண்டெயினாக இருக்குது, இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவன் இங்கே ஃபுல்லாகவே மவுண்டன் தான், இங்கே எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கு அந்த ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும். அவனும் ஃப்ளவர் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த மவுண்டனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி. போகலாம், ஆனால் அதுக்கப்புறம் மவுண்டன் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது, அங்கே வீடெல்லாம் எதுவுமே இருக்காது
இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை எனக்கு அந்த மவுண்டெயினை போய் பார்க்கணும், அந்த உச்சியை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா என் கையை அவுத்து விடு, அப்போ தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு அவனும் நம்பி கையை அவுத்து விட்றான். நம்ம ஹீரோயின் வா அந்த மவுண்டெயினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக ஓடுறா. அவனுமே பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். நெல்லு நெல்லு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் பாவம் அந்த கல் மலையெல்லாம் தாண்டி கடைசியில் அந்த மவுண்டெயின் மேலேயும் ஏறிட்டா. வந்து உச்சியில் நின்று பார்க்குறா. பார்த்தா ஃபுல்லாக மவுண்டெயின் தான் இருக்குது, வெறும் பொட்டலாக தான் இருக்குது, ஒரு வீடு வாசல் எதுவுமே இல்லை. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஏமாந்து போய் நிற்கிறா. என்னது இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு வீடுமே இல்லை, எல்லா இடமும் இப்படி பொட்டலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் சொல்கிறான், நான் தான் அப்போவே சொன்னேன்ல இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எல்லாமே மழை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அழுகிறா. இல்லை இல்லை நான் என் வீட்டுக்கு போகணும், நான் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தவ அப்போ தான் அவளோட ஃப்ளாஷ்பேக் அப்படியே நினச்சி பார்க்குறா. அவள் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்திருக்கா. பாவம் அவளோட அம்மா அப்பா யாரும் இல்லை போல இருக்கு, இறந்து போயிட்டாங்க. அவங்க அங்கிள் வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. இவள் பாவம் படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா மழை சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அவங்கள ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, என்னம்மா நீ கொடை எடுத்துகிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை இல்லை என்கிட்ட கொடையெல்லாம் இல்லை ஆண்டி, நான் இப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிடுவேன், எனக்கு பழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த கொட்டு மலையில் நம்ம ஹீரோயின் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா ஒரு பாலத்துக்கு. அப்போ கால் தடு மாதிரி அப்படி கீழே விழுந்தோன்னே பாவம் ஷூ வந்து ஏதோ அந்த மாதிரி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் அந்த பாலத்துக்கு மேலே உட்காந்து அந்த ஷூவை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை கழட்டி சரி பார்த்துக்கிட்டு இருக்கலான்ட்டு அப்படி ஷூவை கழட்டி வைக்கிறா. ஆனால் அந்த ஷூ தவறி பார்த்தா அந்த ஆற்றுல கீழே விழுந்துருது. ஆனால் அந்த பாலத்துக்கு கீழே 4-5 பசங்க நின்று விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த ஷூவை எடுத்துகிட்டு இது யாரோட ஷூ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அது என்னோட ஷூ தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக திரும்ப அவளும் கீழே இறங்கி வந்து பார்க்குறா. பார்த்தா பசங்களாம் நின்றுக்கிட்டு அந்த ஷூவை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. இவங்களை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ இவங்கள்ட்ட எப்படி நான் கேட்குவேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் ஒரு பையன் நம்ம ஹீரோயின் ஷூவை எடுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட பேர் தூஃபான். உடனே அவனும் நம்ம ஹீரோயின் ஷூவை எடுத்துகிட்டு இது யாரோட ஷூன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்குள்ள பசங்க எல்லாரும் தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் சரி இவங்ககிட்ட நம்ம எப்படி ஷூவை கேட்குறேன்னு சொல்லிட்டு இவளுமே அங்கேருந்து கிளம்பி போயிடா. அதோட அடுத்த நாள் அவங்க தம்பிட்ட வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் இருக்கான், 12th படிக்கிறான் போல இருக்குது, அவன் பேர் தூஃபான், அவன் தான் என்னோடய ஷூவை எடுத்து வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், நீ வந்து என்னோடய பேரை சொல்லாமல் நீ உன்னோட ஷூன்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் தம்பி வந்து தூஃபான்ட்ட இது எங்கள் அக்காவோட ஷூவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் அவங்க அக்காவோட ஷூ ரொம்ப ஈரமாக போச்சு, நான் தீயில நல்லா ஹீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் பார்த்தா அந்த ஷூ லைட்டாக எரிஞ்சு போயிடுது. ஆனால் ஐயோ பாவம் எங்கள் அக்காவுக்கு ஷூவே இல்லை, இதை போய் எரிச்சிட்டிங்கன்னு அப்புறம் என்ன பண்ணுவேன், சரி கொடுங்க அந்த ஷூவை நான் இதையாவது கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பி சொல்லிட்டு அதோட அந்த ஷூ எடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் பார்த்தோன்னா தூஃபானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. ஐயோ என்னால் தான் அந்த ஷூ இப்படி எரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம சோயா ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு வரான். அதாவது அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த ஷூவுக்கு பதில் நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒவ்வொரு காலையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரும் அந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வந்தோடனே அந்த தூஃபான் பார்த்துட்டு கொஞ்சம் நெல்லு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறா. இது உன்னோட ஷூவா, சாரி எனக்கு தெரியாமல் நான் தான் எடுத்துக்கிட்டேன், இது எரிஞ்சு போச்சு இல்லை, அந்த பணத்தை வச்சுக்கோ, வேறு ஷூ நல்ல ஷூவை பார்த்து வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பணத்தை கொடுத்தோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஷூவை போதும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு அவனும் இல்லை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுக்குறான். அதுக்கு ஐயோ வேண்டாம், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ தான் எங்கள் ஆண்டி என்னை கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து வேலைக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட்ரிக்கு ஓடிறான். உடனே இவனும் பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவட இவனும் என்ன செய்கிறான், நம்ம ஹீரோயினுக்காக ஒரு புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் அங்கே உள்ள ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் அப்போ தான் திரும்பி பார்க்குறான். உடனே அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடிறான். நம்ம ஹீரோயினுமே அப்படி என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த மிஷினுக்கு மேலே அவன் ஷூ வச்சுட்டு போயிருக்கான். உடனே இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதோட இவங்க 2 பேரோட நட்பும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதோட அந்த தூஃபானும் சோயாவும் வெளியே வந்திருக்கும் போது அந்த தூஃபான் ஏதோ மண்ணில் கிளாஸ் மாதிரி புதைச்சி வச்சிருப்பான் போல இருக்குது. அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு பாரு இது ஈரமாக இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக மழை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏதோ சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ ரொம்ப ஓட்டாதாப்பா, அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வரும், நம்ம வேணால் பெட்டு வச்சுக்கலாமா, நாளைக்கு மட்டும் அப்படி மழை வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ கண்டிப்பாக மழையோட நனைஞ்சிக்கிட்டு என்னை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி அப்போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த பெட்டுக்கு ஒத்துக்கிறா. அதோட இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனும் புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கானா. இவன் படிக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. நீ நல்லா படிப்பியா, உன்னோட புக்ஸு அதாவது போன வருஷம் புக்ஸ்லாம் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுக்குறியா, நானும் படிக்கணும், எனக்கு படிப்புண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் இவனும் கேட்குறான், அப்போ எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போகாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பேசாமல் ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, நானே என்னோட தம்பி எங்களோட அங்கிள் வீட்டில் தான் இருக்கோம்,
பாவம் எங்களோட அங்கிள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் படிக்கிறதுக்கு வேறு வசதி இல்லை. அதனால தான் ஆன்ட்டி வந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுமே அப்படி சோகமாயிட்டு, ஆமாம் எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா. நான் கேட்டது எல்லாம் வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு, நீ கேட்ட புக்ஸ்லாம் நானும் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீனும் முடிஞ்சளவு படி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா, நம்ம சரி சரி நாளைக்கு வரையில் எனக்கு புக்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குற. அவனும் கண்டிப்பாக கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பட்டர்ஃப்ளை போகுது. இவனும் அந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்கிறதுக்காக அப்படி போகிறான். நம்ம ஹீரோயின் இரு நான் உனக்கு பிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை பிடிச்சி அவனுக்கு கொடுக்குறா. பாரு இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆனால் என்ன இவ்வளோ அழகான இருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை கொஞ்ச நாள் தான் வாழும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னவ அப்படியே சோகமாயிரா. சரி சரி என்னோட ஆன்ட்டி என்னை தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா உங்கள் அங்கிளுக்கு காலில் ஏதோ அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஆன்ட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் அப்படி அடிபட்டு படுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன், இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கா. ஐயோ அங்கிளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா காலில் கட்டுப்பட்டு அவர் அடிபட்டு இருக்காரு. ஆனால் இதை பார்த்துட்டு அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஆனால் அவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, நான் கல்குவாரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அதனால பாறை உடைக்கும் போது பெரிய கல் வந்து என் காலில் விழுந்துருச்சு, அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாவம் நம்ம சோயாட்ட ரொம்ப அன்பாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆன்ட்டி அது எப்படி சரியாகும், கால் வந்து எலும்பு முறிஞ்சிருச்சு, நீ வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆகுமா, அது வரைக்கும் இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சத்தம் போட்டோன்னா, உங்கள் அங்கிள்ச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத சோயா, நீ முதல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு அவங்க ஆன்ட்டி ஆமாம் இருக்கிறது கொஞ்சம் கஞ்சி, அதையும் அவளுக்கு கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன், நான் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கஞ்சியை எடுத்து அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பரவாயில்ல அங்கிள் எனக்கு எதுவும் பசிக்கலை, நான் தண்ணி குடித்தா போதும், நான் தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நம்ம சோயாவும் அங்கேருந்து பசியோட கிளம்பி போகிறா. அதோட அடுத்த நாள் நம்ம தூஃபான் சொன்ன மாதிரி மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அந்த கொட்டு மலையில் வந்து அந்த ஸ்கூல் வாசலாக நின்றுக்கிட்டு இருக்கா தூஃபானுக்காக. ஆனால் தூஃபானும் அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். வந்தவன் பார்த்துட்டு என்னது இந்த மலையில் நின்றுக்கிட்டு இருக்கா, எதுக்காக அப்படி மலையில் நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ தானே சொன்னா இன்றைக்கி மழை வந்தால் நான் நனைஞ்சிக்கிட்டு வரணுண்டு, அதான் நனைஞ்சிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் அது ஏதோ விளாட்டுக்காக சொன்னேன், அதுக்காக நீ இப்படியா நீ நனைஞ்சிக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ எதுக்காக இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காண்ட, அது ஒன்றும் இல்லை என் தம்பியை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவளும் மலையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அது தூஃபான் நீ மலையில் நனைஞ்சாலும் நனைவான்னு சொல்லிட்டு தான் நான் உனக்காக ஒரு அம்பர்லா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து அம்பர்லாவும் கொடுக்குறான். ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனும் இவளுக்காக ஒரு பேனா கொடுக்குறான். அந்த பேனா வச்சுக்கோ, நாளைக்கு நான் உனக்கு வந்து புக்ஸ் கொடுக்குறேன், நீ அதில் எழுதி பாரு இந்த பேனா வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேனாவை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஆசையாக அப்படி இந்த பேனாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம தூஃபான்னு சொல்கிறான், சரி சரி எனக்கு லேட்டாச்சு, எனக்காக எங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போனோன்னே நம்ம ஹீரோயின் அவனையும் நம்ம பேனாவையும் அப்படி பார்த்துக்கிட்டு அவன் மனசுக்குள்ளே சின்ன சின்ன ஆசைகள் அப்படி ஓடிட்டு இருக்க போல இருக்குது. அதெல்லாம் பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அப்படியே கட் பண்ணி வீட்டை கட்டுறாங்க. அவங்க ஆன்ட்டி வந்து அவங்களோட கசினாயோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வறுமையாக இருக்குது, மாமாவும் கீழே படுக்க ஆகிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட இருக்கலாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட மரம் எதுவுமே இல்லை, நான் கடன் வாங்கி கொடுத்தா அப்போ எப்படி நீ கடனை அடைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத. உன்னை பார்த்துட்டு இது உன்னோட நாத்தனா பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி, ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்போ வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுவா இங்கே வா சோயா, அவனோட வயசு என்னென்னு அங்கிளுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு 14 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இதை கேட்டோன்னா, ஓ 14 வயசு தானே உனக்கு, சரி சரி நீ போய் விளாடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடா. அப்போ தான் அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க, எதுக்காக நீ அவரோட வயசை கேட்டாண்டு. இல்லை என்னோட கிராமத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு 22 வயசாச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் மனநல சரியில்லாதவன், அவனுக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பொண்ணோட வயசு 16 இருக்கணும், ஆனால் இந்த பொண்ணுக்கு 14 வயசு தானே ஆகுது, ஆனால் பணம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உங்கள் ஆன்ட்டி நம்ம சோயாவை பார்த்துட்டு, இல்லை நீ அந்த பையனுக்கு பேசி முடி, பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயாட்ட வந்து பேசுகிறா. இங்கே பாரு நான் உன்னை ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறேன் அங்கிளோட, நீ அங்கே போய் ஒரு 2 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணு, அந்த ஃபேக்ட்ரியில் ஸ்கூலும் இருக்குது, நீ அங்கேயே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஐயோ தம்பி மட்டும் பாங்க தனியாவில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். என்னது உன் தம்பியா, அதான் உன் தம்பியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக நான் சொன்னபடி அந்த கிராமத்தில் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயாவை இழுத்துட்டு வந்து இங்கே பாரு சாப்பாடு பற்றியா எவ்வளோ கம்மியாக இருக்குண்டு, இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரம் கூட நம்மளுக்கு சாப்பாடு பத்தவே பத்தாது, அதுக்கப்புறம் என்ன
செய்கிறது? உங்கள் அங்கிள் வர பாவம் அடிபட்டு படுத்து கிடக்குறாரு, நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? உங்களெல்லாம் வச்சு நாங்கள் இவ்வளோ நாள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் நீ இப்படி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும் தெரியாமல், இல்லை இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியே நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்த அவங்க தம்பியை பிடிச்சி, டேய் நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, நீ நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னா, அதுக்கு அவங்க தம்பியா இல்லை இல்லை எனக்கு நேஷனல் டே வருது, நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையனு சொன்னேன். அதுக்கு அவங்க ஆண்டி அதெல்லாம் நீ ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, இனிமேல் உனக்கு சாப்பாடும் தர மாட்டேன், நாங்களாம் சாப்பிட்டு ஏதோ மிச்சம் மீதி இருந்தால் மட்டும் தான் நீ சாப்பிடணும், அது வரைக்கும் இந்த அறைக்குள்ளேயே கடைஞ்சிட்டு ஏதோ ஒரு சின்ன அறையில் போட்டு புட்டி வைக்கிறாங்க அவங்க ஆண்டி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே அழுகிறா, ப்ளீஸ் ப்ளீஸ் தம்பியை விட்டுடுங்க, என் தம்பியை விட்டுடுங்கன்னு. அவன் தம்பியுமே அழுகிறான், அக்கா அக்கா என்னை காப்பாற்றுக்கா, எனக்கு சாப்பாடு கூட வேண்டாங்க்கா, ஆனால் நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணுக்கா, நான் படிக்கணுக்கா அப்படிங்கிற மாதிரி அழுதோன்னே இதெல்லாம் பார்த்தோன்னே சோயாவுக்கு அப்படியே மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவளும் சரி ஆண்டி நான் வந்து ஊருக்கு போக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை மூட்டை முடிச்சுலாம் கட்டுறதுக்காக அப்படி கட்டுறா. அப்போ அவள்கிட்ட இருக்கிற அந்த ஒத்த பைசா ரூபாயும் எடுத்துட்டு தூஃபான் கொடுத்த அந்த பேனாவையும் அப்படியே எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு உன்னை நான் எப்போ பார்க்க போகிறோனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட இவ்வளோ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவங்க அங்கிள்கிட்ட சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. ஏன்னா அவங்க அங்கிளுக்கு தெரிஞ்சால் விட மாட்டாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஆண்டியும் சொல்லலை, பாவம் நம்ம ஹீரோயினுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. அதோட இங்கே இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த அங்கிள் நிற்கிறான். சரி சரி எல்லாம் பேக் பண்ணிட்டியா, வா இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கே அடுத்த நாள் தூஃபான் வந்து நம்ம ஹீரோயின் வருவா அப்படிங்கிற மாதிரி இவனும் அந்த பாலத்துக்கு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினை எங்கேயோ ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சிட்டு எங்கெங்கேயோ மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போகிறான் ரொம்ப தூரமாக. ஆனால் இந்த தூஃபானாக நம்ம ஹீரோயின் வருவான் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுமே கவலையோட அந்த ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அதோட தான் நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரமாக வேறு ஊருக்கு வரா. ட்ரெயின் பஸ்ஸு அது இதுன்னு மாறி கடைசியில் அந்த கிராமத்துக்கு வரா. இந்த கிராமத்தை பார்த்தோன்னே இவ்வளோ வித்தியாசமாக இருக்க உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் கூடிறாங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அதிசயமாக அவளை கூப்பிட்டோன்னே இவளுமே ஒரு மாதிரி என்னாச்சு, எதுக்காக என்னை இத்தனை பேர் இப்படி வரவேற்கிறாங்கன்னு ஆச்சரியமாக தான் அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இறங்குறா. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம இந்த ஊருக்கு வேலை பார்க்க வரல, மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மனைவியாக வந்துக்கிறோம்டா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுன்னா அதுக்கு அவனே என்னது நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னே டக்கு நம்ம ஹீரோயின் விலகிறா. நீ என் பக்கத்தில் வராத, நீ வந்தியாக்க நான் அந்த மலையிலேருந்து குதிச்சிருவேன்னு சொன்னேன். ஐயோ நீ குதிச்சா செத்து போயிடுவா, வா பாட்டி கூப்பிடுவாங்க, டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஹீரோயினை விடு விடு நான் உங்க கூட வரமாட்டேன், நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தவா அப்படியே கல் தடுக்கி தடுமாறி அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துடா. இதை பார்த்தோன்னா அந்த சின்னுமே பார்த்துட்டு ஐயோ நீ என்னை விட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி சோயான்னு சொல்லிட்டு அவனுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் மேலேருந்து கீழே விழுந்த நம்ம ஹீரோயின் ஒரு மரத்தில் போய் மாட்டிக்கிட்டா போல இருக்குது. அதோட எப்படியோ உயிர் தப்பிச்சு அவளும் நடக்கிறா. ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. கண்ணு கெட்டின தூரம் வர பாதை எதுவுமே இல்லை. அப்படியே ரோடு வந்தாலுமே எந்த ஒரு காரு பஸ்ஸு எதுவுமே இல்லாமல் பாவம் நம்ம ஹீரோயின் எத்தனை நாள் தான் நடக்கிறோன்னு தெரியாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அப்படியே நடந்து வந்தவ அதுக்கு மேலே நடக்க முடியாமல் அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துரா. அப்போ தான் இவளை கிராஸ் பண்ணி ஒரு வேன் போது அதுலேருந்து ஒரு மூட்டை வந்து விழுந்தோன்னே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அந்த மூட்டையை அவுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் நிறைய வெஜிடபிள்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே பசியில் அவசரமாக எடுத்து ஒரு கேரட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு 4-5 பசங்க ஓடி வராங்க. அவன் நம்மளோட மூட்டையை எடுத்துக்கிட்டாடா, அவளை பிடிடா அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டியிலேருந்து மூட்டையை திட்டி போட்டவங்க 2 பேரும் அதுலேருந்து குதிச்சு ஓடி வராங்க. நம்ம ஹீரோயின் பாவம் அந்த மூட்டையை தூக்கி ஓடி வரா. ஆனால் அவளால் தூக்க முடியல. அவளும் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே வரா. ஆனால் அங்கே போலீஸ் வந்துருதா. அவனை அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின்மா பார்க்குற அந்த மக்களாம் ஒரு மாதிரி ரொம்ப அனாதையாக அகதிகள் மாதிரி இருக்காங்க. ஐயோ இங்கே மாட்டிக்கிட்டு அவ்வளோதான், அந்த போலீஸ் நம்மளை பிடிச்சி திரும்ப அந்த ஊருக்கு அனுப்பலாம்னு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மா அந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு என்னையும் காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஓடி வரா. அவங்க ஏதோ ஒரு கேட்டு தாண்டி குதிச்சு ஓடனோன்னே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் எனக்குங்க ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அதோட அந்த கேட்டை தாண்டி அதோட குதிக்கிற போலீஸும் வந்துருதா. நல்ல வேளை அவங்க எல்லாம் சேர்ந்து தப்பிச்சுறாங்க. அதோட அந்த பசங்களுக்கு பின்னாடியே நம்ம சோயாவும் பின்னாடியே போகிறா. நானும் உங்கள் கூட வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் அங்கே எங்கன்னு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே பின்னாடி ஓடி வந்தோன்னே அதோட அவங்க ஓடி வந்து ஒரு ட்ரெயின் ஒரு தண்டபாளத்தை தாண்டுறாங்க. நம்ம ஹீரோயின்மே அவங்க பின்னாடியே போய் நின்றோன்னே அவங்க எதுக்கு எங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா, நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவ்வளோ ஒரு பயந்து டக்குன்னு அங்குள்ள ஒரு கல்லை எடுத்துட்டு நீ ஏதாவது பண்ணீங்களாக்கும் அவ்வளோதான், என் பேர் சோயா, நான் இங்கேருந்து தப்பிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஐயோ கல்லாம் கீழே படுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பொண்ணு ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சோயா கத்தும் போது ஆனால் அவங்க வாயை மூடுறாங்களா. அந்த நேரம் பார்த்து இவள் கல்லை அப்படின்னு செய்கிறா. பார்த்தா அதில் ஒரு குட்டி பையன் தலையில் அந்த கல்லை அடிச்சிருது. பார்த்தா அவன் தலையிலேருந்து ரத்தம் கொட்டணுன்னா நம்ம ஹீரோயின்மே பயந்துடா. ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அவனா ஒன்னிலக்கு லைட்டாக ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த பசங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது அவங்க காட்டில் தான் ஏதோ ஒரு சின்ன கூரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம ஹீரோயின் கேட்குறவங்க பேர்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க எங்களுக்கு பேர்லாம் கிடையாது, நான்
நான் 1 2 3 இப்படியே நாங்கள் மொத்தம் 8 பேர் இருக்கோம். ஆமாம் நீ நம்ம நயனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை என்னை நயன்லாம் கூப்பிடக்கூடாது, என்னை பாஸ்ன்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி சிஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவளுமே அந்த பசங்களோட தான் தங்கியிருக்கா. இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயின் லைஃப்மே இப்படியே கொஞ்ச நாள் அவங்க கூட சேர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இவங்களும் கிடைக்கிற உணவுலாம் அங்கங்கன்னு திருட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே இவங்களோட அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட இவ்வளோ தான் சமைக்கிறா போல இருக்குது. பார்த்தா அந்த சூப்பு செம்ம கேவலமாக இருக்குது. ஐயோ என்ன இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, குடிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் சிரிக்கிறா. எனக்கு அந்த அளவுக்குலாம் சமைக்க தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா அந்த சூப்பில் எதை வந்து கீரை மாதிரி போட்டுப்பா போல இருக்குது. பார்த்தா அது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி நைட்டெல்லாம் வாங்கி ஐயோ என்னது இப்படி போய்கிட்டே இருக்குது, இப்படி போனால் அவ்வளோதான் குடலும் சேர்ந்து வெளியே வந்துடும் போல இருக்குது, சூப்பில் அப்படி என்னமா சேர்த்தா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன தெரியும், அங்கே ஒரு கீரை இருந்துச்சு நல்லா வாசமாக இருந்துச்சுன்னு நான் போட்டேன், ஆனால் இப்படி ஆகணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒரு நாட்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் ஒரு நாள் அந்த பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தூஃபான் கொடுத்து அந்த பேனாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த குட்டி பையன் சிசு வந்து இது என்னது பேனாவா அப்படிங்கிற மாதிரி அப்பிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் அதை என்கிட்ட கொடு என்னட்ட கொடுன்னு சொல்ல அவங்க எல்லாரும் மாறி மாறி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பேனா வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருது. ஒன்றா நம்ம ஹீரோயின் பதறிடாயோ என் பேனா அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இவ்வளவுமே தவறி கீழே விழுந்துடா. ஆனால் அவங்களே என்னாச்சு உனக்கு பேனா தானே எதுக்கே இவ்வளோ அழுக்குறா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் போங்க நீங்கள் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேனா எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பசங்களை என்னது ஒரு சின்ன பேனாக்காக இந்த அக்கா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பேனா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எதுவும் உடஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நல்ல வேலை உடையலை அப்படிங்கிற மாதிரி அவள் பத்திரமா அந்த பேனா வச்சுருக்கா. அதோட இங்கே அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு குதிரை வண்டியில் திங்ஸ் கொண்டு வராங்க. இவங்க மறுபடியும் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அதுலேருந்து திருடுறதுக்காக ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ஏற்கனவே அந்த வண்டியில் 2 பசங்க வேறு ஏறி இருக்காங்களா. அவனை இவங்களே ஏறி உன அந்த பெட்டியை தூக்கணும்னு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த வண்டிக்காரன் பார்த்துட்டு அதில் 2 பசங்களை பிடிச்சி வச்சுக்கிறான். இவங்க மட்டும் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டோம் நம்ம ஹீரோயின்மே ரொம்ப டென்ஷன் ஆகிறா. ஐயோ எதுக்கு அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு வந்தா, பாவம் அவங்களை அடித்தா என்ன பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்தீங்க, அப்படி என்னத்தை தான் அந்த பெட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் எல்லாமே புல்லட்டு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துடா. ஐயோ புல்லட்டா, அப்போ அவங்க சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டராக தான் இருப்பாங்க. அப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம தம்பிமார் அவ்வளோதான் திரும்ப கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க நம்ம ஹீரோயின் எல்லாருமே பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் சாப்பிடாம அவங்க எப்படி வந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் மட்டும் தான் வரான், இன்னொரு பையனை காணோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோயின் மற்ற பசங்களாம் ஓடி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஐயோ என்னாச்சு எதுக்கு சூசு வரல அப்படிங்கிற மாதிரி. சூசு அவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க, இந்த பெட்டியை கொண்டு வந்தால் தான் அவனை விடுவானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியா சரி இந்த பெட்டியை நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அவங்க பெரிய கேங்ஸ்டர் போல இருக்குது. அவங்க ஏதோ ஒரு கூடாரத்தில் தங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த கூடாரத்துக்கு வரா. ஆனால் ஆண் வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு கேப்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வரா. உடனே இவங்களும் பார்த்தோன்னே யார் நீ அப்படின்னு கேட்டோன்னே நான் இந்த பெட்டியை கொடுத்துட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், என் தம்பி எங்கே, இந்தாங்க உங்களோட பெட்டி, இந்த பெட்டியிலேருந்து நாங்கள் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு உன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இன்னொரு நாங்கள் அந்த ஊரை தாண்டி இருப்போம், இப்போ உங்களால் இங்கேயே நான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இது எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து உன்னாலையும் உன் தம்பியாலையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவன் அவனோட பாக்கெட்டில் உள்ள கன்னை எடுத்து நம்ம ஹீரோயின் தலையில் அப்படியே வச்சுட்டு உங்களால் எங்கள் வேலையே கெட்டு போச்சு, இன்னொரு இந்த எல்லையை நாங்கள் தாண்டியிருப்போம், நாங்கள் மட்டும் போலீஸில் மாட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயினுமே ப்ளீஸ் எங்களை விட்டுட்டுங்க, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், இங்கேருந்து நாங்கள் தப்பிச்சுட்டு நாங்கள் பாவம் அனாதை அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயினே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தவனுக்கு ஏதோ ஒரு டவுட்டு. டக்குன்னு அந்த கண்ணை வச்சு அந்த கேப் அப்படி தள்ளி விட்டோன்னா பார்த்தா அவளோட தலைமுடி அப்படியே கீழே விழுந்துருது. ஆனால் ஜடையை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாருமே என்னது இவ கேர்ளா அப்படிங்கிற மாதிரி, இது கேர்ள்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள பாஸும் பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் கேர்ளா பார்த்தது இல்லையா, எதுக்காக இப்படி எல்லாரும் அல்லோரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் எங்கள் தம்பியை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அவன் கையில் உள்ள கன்னை எடுத்து உடனே அந்த பாஸ் தலையில் வைக்கிறா. ப்ளீஸ் என் தம்பியை விட்டுடுங்க, இல்லாட்டி அவ்வளோதான் உங்களை நான் சுட்டுடுவேன், நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு சொன்னேன்னா அவனவோ அப்படியாம்மா அப்போ என்னை சுட்டுக்குமா அந்த அவன் சுட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த கன்னில் வந்து புல்லட்டே இல்லை போல் இருக்குது. அதோட அதை வாங்கி எங்கே நான் அவனை சூரியனை சாகலாம் பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பயப்படுறா, இதில் புல்லட்டே இல்லை, ஏன்னா ரொம்ப பயந்துட்டியா, உன்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் புல்லட்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வரும் சத்தே கேட்குது. ஆனால் இவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த சூசையும் கட்டி போட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் என் தம்பிக்கு
ஃபீவராக இருக்குது, அவனை மட்டும் விடுங்க, என்னை வேணால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தணுன்னா உங்கள் வாயிலையும் துணியை வச்சு அமுக்குடா அப்படிங்கிற மாதிரி அமுக்கி கடைசியில் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதோட இவங்க ஒரு இடத்துல இருந்து அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கும் பயங்கரமான ஃபீவராக இருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சுசு உனக்கு என்னாச்சு, ரொம்ப ஃபீவராக இருக்கா, கவலைப்படாத, இந்த நைட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ சூப் மாதிரி தயாரிச்சிருப்பாங்க போல இருக்குது, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ் திட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வேணா சமைச்சு தரவா, என் கையை அவுத்து விடுங்களான்னு சொன்னேன். இந்த பொண்ணு பாரு எப்போ பார்த்தாலும் தொண்ணு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ நான் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், நான் எனக்கு நல்லா சூப்பு போட தெரியும், நான் வேணா உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பாஸும் சரி அப்படியே பேசாம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவ்வளவு வந்தவ இங்கே வந்து எனக்கு ஏதாவது கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் ஏதோ ஒரு கீரையை எடுக்கிறா. அதாவது இந்த கீரை தான் அன்னைக்கு இந்த பசங்களுக்கு சமைச்சு கொடுத்தால அவங்க கூட ஒரே பேதியாக போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கீரை தான். அதை எப்படியாவது சமைச்சு கொடுத்து இவங்க நைட்டு ஃபுல்லாக பேதியாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கீரையை படிச்சுட்டு வந்து சூப்பு போட்டு கொடுக்குறா. அவங்களும் இந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு வா சூப்பு சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சூசுட்ட கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நம்ம எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரியுமே இருட்டிடுது. உடனே இவங்க எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோயாவும் சூசும் அதோட கையை காலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு வா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்களும் கவனிச்சுட்டாங்க, அந்த பொண்ணு அந்த பையனும் ஓடுறாங்க, வாங்கடா எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு பின்னாலே துரத்திட்டு வராங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால ஓட முடியல, ஏன்டா இங்கே வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சரி முதல்ல ஒரு 3 பேர் அந்த பொண்ணை பிடிங்க, நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கப்புறமா நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அந்த பையனையும் துரத்திட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடா போல இருக்குது, கால் அடிபட்டுருது, அதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, நீ மட்டும் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த குட்டி பையன் கேட்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை நீங்களும் வாங்க சிஸ்டர், அப்போ தான் நான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ சீக்கிரம் போய் போலீஸை கூட்டிகிட்டு வா, நான் அது வரைக்கும் எங்களை சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் மட்டும் அங்கே தான் தப்பிச்சு போகிறான். அதுக்குள்ளே இவங்களும் வந்துடுறாங்க, வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு அப்போ பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி மறுபடியும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஒரு ஸ்நாக் மலை, இதில் நிறைய பாம்புலாம் வரும், இதை உன்னை கொத்தி கொத்தி சாப்பிட்டு அப்படியே நீ சாவ போகிறா, உன்னோட சாவு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மலையிலேயே நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோயினுமே பயந்து கத்துறா, ப்ளீஸ் என்னையும் கூட்டிகிட்டு போங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி நவல்றாளா. ஆனால் கால் தடு மாதிரி அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து பாவம் மறுபடியும் தலையில் அடிபட்டுருது. பாவம் ரத்த வெள்ளத்தில் அப்படியே மயங்கி நம்ம ஹீரோயின் அங்கேயே கிடக்குறா. இவங்களும் தப்பிச்சு வந்தவங்க அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க பழைய இடத்துல. ஆனால் இந்த தப்பிச்சு போன சூசு அதோட கடைசியில் போலீஸை தான் கூட்டிகிட்டு வரான். இவங்களும் பார்த்துட்டு ஐயோ போலீஸ் வர மாதிரி இருக்கீங்க, தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஓட பார்க்குறாங்க. ஆனால் நல்ல வேளை போலீஸ் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு எங்கடா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த பொண்ணு அந்த மலையில் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் அந்த போலீஸு நம்ம சூசு எல்லாரும் தேடி வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் அடிபட்டு மயக்கத்தில் கிடக்குறா. ஆனால் சூசும் சிஸ்டர் எந்திரி எந்திரி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. நீ வந்துட்டியா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, நான் சாவலையா அப்படிங்கிற மாதிரி. இங்கே மற்ற பசங்களாம் என்னடா போனவங்களை காணமே அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயின் சூசும் வராங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே அந்த பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே வந்துட்டிங்களா, நாங்கள் கவலையாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இந்த பசங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இதுக்கு மேலே நம்ம திருடிலாம் சம்பாதிக்க வேண்டாம், நம்ம உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செங்கல் சூழலில் பாவம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள முதலாளியே நம்ம ஹீரோயினுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஊருக்கு சில கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, அதனால் அவளுக்காக சமைக்கணும், நீனு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அதோட வேலையெல்லாம் முடிச்சோன்னா தாத்தா சொன்ன அந்த இடத்துக்கு போய் இவளும் சமைச்சு கொடுக்குறா. அந்த ஊருக்கு வந்த புதுசாக அந்த கெஸ்ட்டுலாம் வராங்க. அதோட இவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த சூசுவை கவனிக்கிறா. சூசு கழுத்தில் ஏதோ ஒரு மச்சம் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்னது மச்சம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார், உன் பேர் என்ன, உங்கள் அம்மா அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா இவனுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, இவன் யார் எங்கேருந்து வந்தாலும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த லேடி அந்த மச்சத்தை பார்த்துட்டு நீ என்னோட பையன் தான், என்னோட பையன் நான் 2 வயசையெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ தான் என்னோட பையன், நீ தான் என்னோட பையனாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையெல்லாம் அப்படி தெம்மன்னு முழிக்குதுங்க. என்னது உங்கள் பையனாண்ட, ஆமாம் ஆமாம் என் குழந்தைய நான் 2 வயசில் மிஸ் பண்ணிட்டேன், அவனுக்கு கழுத்தில் இந்த மாதிரி தான் மச்சம் இருக்குது, இவன் என்னோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் பாவம் நம்ம சூசுவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினும் மற்ற பசங்களுக்குலாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அதோட சூசுவை அங்கேயே விட்டுட்டு இதுங்க மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வருதுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சூசு ஓடி வரும், சிஸ்டர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்தோன்னா ஆனால் அந்த குழந்தையெல்லாம் பார்க்குது, டே எங்கடா ஓடி வரா, அம்மாட்ட வந்து ஓடி வந்துட்டியாண்டு, இல்லை இல்லை அம்மாவும் தான் கூட வந்திருக்காங்க, அந்த நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டினோன்னா அவங்க அம்மாவுமே தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி நீ எதுக்காக இங்கே வந்தா, நீ உங்கள் அம்மாவோட போ, அவங்க
பாவம் உங்கள் அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ அவங்க கூட போனால் தான் உன்னோட லைஃப் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது கொஞ்சம் சூசுவாக இல்லைக்கா, நான் அங்கே போனால் திரும்ப என்னை வர முடியாது, ஏன்னா அவங்க என்னை ட்ரெயினில் கூட்டிகிட்டு வேறு ஊருக்கு போகிறாங்களாம், நான் எப்படி உங்களெல்லாம் பார்ப்பேன், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை இல்லை, நீ உங்கள் அம்மாவோட போனால் தான் நீ நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வர முடியும், கண்டிப்பாக நீ நானும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம், தயவுசெய்து நீ உங்கள் அம்மாவோடய போயிரு, திரும்ப போன்னு சொன்னா அவனும் போக மாட்டேன்னு அழுதுகிட்டே பாவம் அப்படி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே நீ போகணும், நீ நல்லபடியாக இருக்கணும், ஆனால் இனிமேல் நம்ம மீட் பண்ணுமாமா என்னன்னு தெரியல, ஆனால் நீ உங்கள் அம்மாவோட போ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னோன்னா அந்த பையனுமே அழுதுகிட்டு போகிறான். நம்ம மற்ற குழந்தைகளும் இங்கே அழுதுகிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் அவளுமே அழுதுகிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் அந்த செங்கசூலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் மறுபடியும் கத்திட்டு ஓடி வரான். உடனே என்னோட சூசு வரான், அவன் எதுக்கு வந்தான், இன்னொரு அவங்க அம்மா எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவன் எப்படி ஓடி வந்தான்னு சொல்லிட்டு இந்த குழந்தையிலும் ஓடி வராங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்தா, இன்னொரு அவங்க பஸ்ஸு கிளம்பியிருக்குமே, இப்போ விட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பையன் எங்கள் அம்மா எனக்காக ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அதான் அவங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிக்கனை காட்டுறான். இது வரைக்கும் அந்த குழந்தைங்க பாவம் சிக்கனை பார்த்ததே இல்லை போல இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லா குழந்தைகளும் அப்படியே வாயை ஊறுதுங்க, என்னது சிக்கனா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்காக கொண்டுட்டு வந்தேன், இனிமேல் நான் எங்கள் அம்மாவோட போக மாட்டேன், எங்கள் அம்மாவும் தேடி வர முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை இது தப்பு, நீ எதுக்காக உங்கள் அம்மா விட்டுட்டு வந்தா, இப்படி என்ன செய்யக்கூடாது, முதல் நீ உங்கள் அம்மாவோட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய மறுபடியும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரா. ஆனால் அந்த பையனும் அக்கா விடுக்கா, நான் வரமாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நீ எங்கள் கூட இருக்கக்கூடாது, நீ உங்கள் அம்மா கூட இருக்கணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இவளும் கூட்டிகிட்டு வரா. பாவம் அந்த சூசு பையனுமே அழுதுகிட்டே இருக்கான், என்னை விடுக்கா நான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவடே வந்து பார்க்குறா, பஸ்ஸில் எல்லாரும் ஏறிக்கிட்டே இருக்காங்க. உடனே உங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கா, எங்கே உங்கள் அம்மாவை காணோம், அவங்க அம்மா ஏறி போயிட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா சோகமாக அப்படி லாஸ்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமாக ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா அப்போ தான் பார்க்குறாங்க, ஆன்ட்டி சூசு வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக சூசுவை அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சுட்டா. ஆனால் இவரோட லைஃப் என்ன ஆகுதுதான் தெரியல, ஏன்னா அந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த மற்ற பசங்க என்ன ஆகுறாங்க, இந்த சோயா மற்ற பசங்களோட இருக்கிறாளா இல்லை எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி ஒரு சொந்த ஊருக்கு போகிறாளா, என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டு கிடைச்சா நான் உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானே இதோட கிளம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சி தான் மறந்தாமல் லைக் பண்ணிக்கிறேங்க. பாய்.